மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது டிராமா தான் பார்க்க போறோம். இந்த டிராமா நேம் எ ரிவர்ஸ் ரன் த்ரூ இட் எபிசோட் 1. ஆக்சுவலி இந்த டிராமா பத்தி ஒரு ஒன் லைன் சொல்லணும்னா 90s கிட்ஸ் இருக்காங்கல்ல அவங்களோட லைஃப்ப பத்தி சொல்ற மாரி இருக்கும். ஸோ ஸ்கூலு, காலேஜ், லவ், ஃப்ரெண்ட்ஷிப் இந்த மாதிரிலாம் பயங்கர காமெடியா இருக்கும். நான் வெறும் ஒரே ஒரு எபிசோட் தான் பார்த்தேன். ஆனா இந்த டிராமாக்கு நான் பயங்கர ஃபேன் ஆயிட்டேன். என்னக்கா பில்டப் ஓவரா குடுக்குற அப்படிங்கிற மாரி தான் இருக்கும். வேணா பாருங்க. இந்த எபிசோட் முடிஞ்சோனே நீங்களே சூப்பர் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம டிராமாக்குள்ள போலாமா? ஸ்டார்டிங்ல ஒரு பெரிய ஊர்ல ஒரு தெருவுல இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு மாரி ஃபேமிலி மாரி வாழ்ந்துட்டு வராங்க. அந்த இடத்துல ஒரு பொண்ணு வந்து புக்கு தூக்கிட்டு போறாள. ஸோ இவ தான் இந்த டிராமாவோட ஹீரோயினி. இவளோட பேர் வந்து சியாஜு. ஸோ சியாஜு போய்க்கிட்டே இருக்கும்போது அவங்க இருக்க நாயெல்லாம் பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டே இருப்பாளா. ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது அங்க இருக்க ஒரு ஆண்டி வந்து, ஓ நீ தான் புதுசா குடி வந்திருக்கியாமா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோனியோட ஃபேமிலி வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருப்பாங்க. ஸோ இவர் மாதிரி பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மாவும் தம்பி ரெண்டு பேசிட்டு இருப்பாங்களா. ஐயோ இவங்க கண்ணில் பட்டா அவ்வளவுதான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த புக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு மறைச்சிட்டு அப்படியே ஓடிடலாம்னு சொல்லிட்டு இவ போயிட்டே இருக்கும்போது கரெக்டா அவங்க அம்மா பாத்துறாங்க. சியாஜு எங்க போறீங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு, இங்க பாரு இவங்க பக்கத்து வீட்டு ஆண்டி டிங் இவங்களுக்கு ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவளும் ஹாய் ஆண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாரா. ஸோ கூட நிக்கிறாள் அந்த பையன் வந்து ஜாஸ். அது வந்து சியாஜியோட தம்பி. ஸோ ஹீரோனோட தம்பி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹீரோனை இடிச்சு, டேய் இங்க பாரு என் கையில எவ்வளவு புக் இருக்கு கொஞ்சம் வாங்கிக்கோடா அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு, நீ வச்சிருந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இந்த என்னோட புக்கே வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அந்த ஜாஸ் வந்து அவனோட புக்கை சேர்த்து கொடுத்துறான். குட்டி சாத்தானே அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அந்த பக்கத்துல இருக்கிறவங்க ஆண்டி வந்துட்டு, இங்க பாருமா என் பையனும் நீ போற ஸ்கூலுக்கு தான் போறான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லிடுறாங்க. கரெக்டா அப்ப பார்த்து சியாஜுவோட அப்பா வந்துட்டு, வர்றீங்களா திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சரி சரி எங்களுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அம்மாவும் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு போய் இருக்கிற எல்லா திங்ஸுமே க்ளீன் பண்ணிட்டு இருக்க சியாஜுவோட அம்மா வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவ பழைய ஸ்கூல் போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு அவ ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றா போல. ஸோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய், அம்மா இந்த மாதிரி எனக்கு ஒரு 100 யுவான் கொடுக்குறீங்களா, நான் புதுசா யூனிஃபார்ம் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அது கேட்ட சியாஜு அம்மா வந்துட்டு, அம்மா உங்ககிட்ட தான் ஆல்ரெடி யூனிஃபார்ம் இருக்குல்ல அப்புறத்துக்கு புதுசு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, இல்லம்மா புது ஸ்கூல் வந்துட்டோம் ஸோ எனக்கு எடுத்து கொடுங்க, அது மட்டும் இல்லாமல் ஜாஸ்க்கும் கூட நீங்க புதுசாலாம் யூனிஃபார்ம் எடுத்து கொடுத்துருக்கீங்க, எனக்கும் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிடறா. ஸோ அவங்க அம்மா வந்துட்டு, இங்க பாரு அவன் 3rd ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான், நீ அவன் கூட முதல்ல கம்பேர் பண்றதை நிறுத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ கரெக்டா அவங்க அப்பா வந்துட்டு, அம்மா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க, இங்க பாருங்க நான் உங்களை திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னல, முதல்ல போய் முதல்ல மரியாதை அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க அப்பாவுக்கு வேற வழியே இல்லாம சரி நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணா அந்த ரோட்ல காட்டுறாங்க ஒரு 4-5 பசங்க சைக்கிள் எடுத்துட்டு ஒரே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கானுங்க. ஆக்சுவலி எல்லாருமே சேர்ந்து ஒருத்தனை அடிக்கிறதுக்காக நில்லடா நில்லடான்னு துரத்திட்டே இருப்பாங்க. அதாவது அந்த எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு ஒருத்தர் சட்டை போட்டிருக்கான் அவன் பேர் வந்து செங்லாங். ஸோ இன்னொன்று பின்னாடி அந்த ரெட் அண்ட் ப்ளூல வரால இவன் பேர் பாவு. ஸோ மேலே பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒருத்தன் வரால அவன் தான் அந்த ட்ராமாவோட ஹீரோ. இவனோட பேர் வந்து லூசியா. ஸோ இப்படி எல்லாமே துரத்திட்டே போயிட்டு இருக்க, டே நில்லடா நில்லடா செங்லாங் அப்படின்ட்டே போயிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம லூசி போய் லாக் பண்ணிட்டு, இப்ப எப்படி நீ போறேன்னு பாக்குறா செங்லாங் அப்படின்னு போய் லாக் பண்ணிடுறான். ஸோ இப்படி வந்துட்டே இருக்கும்போது செங்லாக்கும் வேற வழியே இல்லாம அவனும் லாக் ஆயிடுறான். பாவம் வந்து இந்த மாதிரி எங்ககிட்ட மாட்டிக்கிட்டியா, நீயும் எவ்வளவு தூரம் தான் ஓடுவ செங்லாங் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்க, நம்ம லூசி இருந்துட்டு, செங்லாங் நீ ரொம்ப தூரம் வந்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா இது என்ன டிராஃபி அப்படின்னு சொல்லி எடுத்து, நீ தான் ரொம்ப ஸ்கூல் டாப்பர் ஆச்சே, ஸோ உனக்கு டிராஃபி எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்துட்டு, டே முதல்ல இவனை பாராட்டுறது நிறுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது செங்லாக்கு டென்ஷன் ஆயிடுது. முதல்ல என் டிராஃபியை கூட லூசி அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கிருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, நான் ஒண்ணு போக சொல்லவே இல்லையே எங்க நீ போற அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாருமே சேர்ந்து செங்லாங்க பிடிச்சி லாக் பண்ணிடுறானுங்க. ஒரு செவுத்து கட்ட தள்ளி போயிட்டு பாவ் வந்துட்டு என்ன பண்றான், அவனோட பாக்கெட்ல காசு எல்லாம் இருக்குதான் செக் பண்ணி பாக்குறான். டேய் இவங்கிட்ட காசே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க பாரு செங்லாங் மரியாதையா சொல்லு காசு எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம செங்லாங்க ஒரு மாதிரி கோவமா தான் பார்த்துட்டு இருப்பான். சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடறான். சிரிக்க ஆரம்பிச்சுட்டு, டே பாவு மண்டை மேலே போட்டனா பாரு சொல்லிட்டு பாவை அடிக்க ஆரம்பிச்சாரா. லூசி நீ தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங்க அங்க இருக்க எல்லாத்தையுமே ஒரு மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாரா. ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஒரு மாதிரி பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஸோ பொழுதுபோக்காக இந்த மாதிரிலாம் சேசிங் பண்ணி விளையாண்டு இருந்திருப்பானுங்க. ஸோ டே டைம் வச்சுடா வாங்கடா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி செங்லாங் சொல்ல, எனக்கு வேண்டாம் நான் போக மாட்டேன் அப்படி பாவ சொல்ல, டே மரியாதை வீட்டுக்கு போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டே இருக்க. லூசி வந்துட்டு, டே சரி விடு செங்லாங் நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, இங்க பாரு நீ தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லாம நம்ம சின்ன வயசுல இருந்து ஒன்னா இருக்கும்ல, ஸோ கொஞ்ச நேரம் மட்டும் விளையாண்டு போலாம்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம லூசி செங்லான் கிட்ட சொல்ல, இங்க பாரு அது மட்டும் இல்லாம நம்ம 2 பேரும் சின்ன வயசுல இருந்து ஒன்னா தூங்கி எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்க. பக்கத்துல வந்துட்டு, ஐயோ இவனுங்களோட பாசம் தாங்க முடியலையாடா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே சேர்ந்து துரத்த ஆரம்பிச்சிடறானுங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோ லூசியும் செங்லாங்கும் 2 பேருமே சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே வளர்ந்து வந்திருக்கானுங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்மளோட ஹீரோனே காட்டுறாங்க, அதாவது சியாஜோ காட்டுறாங்க. இவங்க வழக்கப்படி யாராவது புதுசா வந்தாங்கன்னா பட்டாசு வெடிச்சு செலிப்ரேட் பண்ணணும். ஸோ இவளும் பட்டாசு பத்த வைக்கலாம் சொல்லி பயந்துட்டே இருக்க, கரெக்டா பின்னாடி போய் செங்லான் மேல இடிச்சிருவா. சியாஜோ செங்லாங்க பார்க்க, செங்லாங்கும் சியாஜோனை பாக்குறா. ஆக்சுவலி இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒரு ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரி வரும் நான் நினைக்கிறேன். ஸோ செங்லாங் வந்துட்டு நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லறா. ஸோ கரெக்டா அவங்க வந்துட்டு சரி சரிவா வந்து பட்டாசு வை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ இவளும் போய் பயந்து வைக்க அந்த இடத்துக்கு நம்மளோட லூசி வந்துடுறான். அம்மா என்னடா என்ன பிரச்சனை, இங்க என்ன கல்யாணமா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லடா புதுசா நம்ம தெருவுக்கு வந்து குடி வந்திருக்காங்க, ஸோ அதான் பட்டாசு வெடிச்சு என்ஜாய் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ வந்து பட்டாசு வச்சு பயந்துட்டே இருக்க. லூசி இதை பார்த்துட்டு இவளுக்கு பட்டாசு வைக்க தெரியாதா
என்னடா இப்படி பயந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கேன். செங்லாங் வந்துட்டு லூசி கிட்ட டேய் அந்த பொருளைய பத்தி தெரியாம நீயே சொல்லாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டு லூசி இருந்துட்டு இங்க பாரு நான் ஒண்ணு வேணுக்குன்னு சொல்ல அவளுக்கு பாரு பட்டாசு கூட வெடிக்க தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அப்படியே அந்த பக்கம் நம்ம ஹீரோயினி பட்டாசை பிடிச்சிக்க அவங்க அப்பா தான் பத்த வைக்கிறாரு. ஸோ இவளும் அந்த ஸ்டிக்கை ஒழுங்கா தான் பிடிச்சிட்டு இருப்பா. அப்படியே அவ பிடிக்க பயந்துட்டு அந்த பட்டாசு டபடபன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருது. அது அப்படியே அந்த ஸ்டிக்கை தூக்கி வீசுவா. அது கரெக்டா நம்ம லூசி இருக்கால அவன் சைக்கிள் மேலேயே போய் விழுந்துருது. அவன் அந்த பட்டாசு மேலே உட்கார்ந்தாரா அவ்வளவுதான் அந்த பட்டாசு டமால் டமால் வெடிக்க ஆரம்பிச்சிருது. அங்க இருக்கவங்க எல்லாம் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. சியாச்சோல எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார ஆரம்பிச்சிடறா. ஸோ லூசியோட பெட்டக்ஸ் வெடிக்க வெடிக்க அந்த பட்டாசு டமால் டுமால் டுமால் வெடிக்க ஆரம்பிச்சிருது. இவன் என்னை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் கத்த ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே கட் பண்ணா வீட்டுல கட்டுறாங்க. ஸோ இவன் பெட்டக்ஸ் வெந்துங்காட்டிக்கும் பெட்ல படுத்துட்டு ஒரு புக்கு படிச்சுட்டு இருப்பானா. பக்கத்தால சியாச்சு இருப்பா. இந்த மாதிரி நான் தெரியாம தான் பண்ணேன். ஸோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு இவன் வந்துட்டு முதல்ல என் ரூமை விட்டு நீ வெளியில போ அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிச்சிடறான். இல்ல நான் தெரியாம தான் பண்ணேன் நான் சாரி சொல்லிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க பாரு நீ சாரி சொன்னா மட்டும் எல்லாமே சரியாயிடுமா முதல்ல இந்த ரூமை விட்டு நீ வெளியில போ அப்படிங்கிற மாதிரி அவன் கத்த ஆரம்பிச்சிடறான். இங்க பாரு உன்னோட சாரி எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது நீ முதல்ல இங்கிருந்து வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவானா. ஸோ இதை கேட்டு சியாச்சு வந்துட்டு ஆமா என்கிட்ட ஏன் நீ இவ்வளவு ரூடா நடந்துக்கிற அப்படின்னு சொல்லி கேட்பாளா. பின்ன இங்க பாரு நீ பண்ண காரியத்துக்கு உங்கள்கிட்ட நல்லாவே பேசுவாங்க முதல்ல மரியாதை நீ இடத்த விட்டு வெளில போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். கரெக்டா அப்ப பார்த்து அவனோட அப்பா வந்துருவாங்களா. லூசியா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கூடவே அவங்க அம்மா வந்திருப்பாங்க. அதாவது சியாஜோட அம்மா வந்திருப்பாங்க. இந்த மாதிரி என் பொண்ணு பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி நான் அவ தெரியாம தான் பண்ணா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டேய் தம்பி உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கண்டா அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. இல்ல பரவாயில்ல ஆண்டி அப்படிங்கிற மாதிரி லூசி சொல்லியிருப்பான். ஸோ சியாஜோட அம்மா வந்து கொஞ்சம் காசு கொடுத்து இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி கொடுப்பாங்களா. இல்ல வேணும்னு அவங்க அப்பா சொல்லிடுவாங்க. ஸோ இவங்க அம்மா வந்து லூசி இந்தாடா வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போயிருவாங்க. நம்ம சியாஜுக்கு ஐயோ போச்சா காசு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவன் போகும்போது வெறுப்பேற்றுற மாதிரி இங்க பாத்தியா காசு அப்படிங்கிற மாதிரி வெறுப்பேற்றிருப்பான். சே இவன் கிட்ட போய் காசு கொடுத்துருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கொடுக்கணும் ஓடிடுவான். ஸோ அப்படியே கட் பண்ண வீட்டில் காட்டுறாங்க. ஸோ சியாஜு அவங்க அம்மா அப்பா எல்லாருமே 4 பேருமே ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அப்ப கேட்ட அந்த குட்டி பையன் இருக்கால அந்த ஜாஸ் அவன் ரொம்ப பெரியவனாட்ட இந்த மாதிரி எங்க அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு எங்களை நல்லா பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக் சொல்ல ஆரம்பிச்சாரான். ஸோ இதை பார்த்துட்டு நம்ம சியாஜோட அம்மா வந்துட்டு என் தங்க பையில அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து அவன் பிளேட்ல வைக்கிறாங்க. இதை பாக்குற சியாஜுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காண்டாகும். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு இந்த மாதிரி உனக்கும் இந்த அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிக்கன் பீஸ் எடுத்து தான் பிள்ளைக்க வைக்கிறாங்க. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டு என் பொண்ணு தான் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்களா. இதை கேட்டு சியாஜுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். ஸோ இவன் வந்துட்டு இந்த மாதிரி நான் பெருசாகி என் அம்மா அப்பாக்காக கண்டிப்பா ஒரு பெரிய புதுசா வீடு கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டே இருக்க இவளுக்கு என்னன்னா இந்த குட்டி பிசாசு கம்முனே இருக்காது போல அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜுக்கு இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் ஒரு வேலையை சாப்பிட்டு முடிக்கிறாங்க. அந்த பக்கம் அப்படியே கட் பண்ணா லூசியை காட்டுறாங்க. இவன் ஜாலியா படுத்துட்டு பொம்மாட்டியை பார்த்துட்டு இருக்க அவங்க அப்பா ஒரு மாதிரி ஸ்பைசியா ஏதோ ஃபுட்டு சமைச்சு கொண்டு வர்றாங்க. இதை பார்த்துட்டு ஐயோ அப்பா இங்க பாருங்க எனக்கு தான் உடம்பு சரியில்லை எனக்கு இப்படி புண்ணா இருக்கு நீங்க என்ன இப்படி சமைச்சு கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். எங்க அம்மா எப்பதான் வருவாங்க ட்ரிப்பு போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடான். ஆக்சுவலி அவங்க அம்மா ட்ரிப் எங்கேயோ போயிருக்காங்க போல. சரி அப்பா எனக்கு கொஞ்சம் காசு கொடுக்குறீங்களா இந்த மாதிரி புக்கெல்லாம் கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க எனது புக்கு வாங்க போறியா நீ போய் வீடியோ கேம் தான் வாங்கி விளையாடுவேன் எனக்கு தெரிஞ்ச உன் கேங்ல ஒரே ஒரு நல்லா படிக்கிற பையனா செங்லாங் மட்டும்தான் உனக்கு தான் படிப்பு சூட்டு போட்டால வராது அப்படிங்கிற அவங்க அப்பா சொல்லிட்டே இருக்கேன். சரி சரி போதும் எனக்கு ரொம்ப பொண்ணு வலிக்குது நீங்க பேசுறது ரொம்ப வலிக்குது நான் என் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிடறான். ஸோ இந்த பக்கம் இவன் கேம் விளையாண்டுருக்கா. அப்படியே கட் பண்ண அந்த பக்கம் செங்லாங் கட்டுறாங்க. அவனுமே வீட்டில் உட்காந்து கேம் விளையாண்டுருக்கு. கரெக்டாக அவங்க அம்மா கூப்பிட ஆரம்பிச்சாங்க. வரமா அப்படின்னு சொல்லிட்டு போனை கீழே வச்சுட்டு போயிடறான். ஆக்சுவலி நம்ம ஹீரோனி ஸ்டார்டிங்ல போய் ஒரு ஆண்டி கிட்ட பேசியிருப்பாங்களா அந்த ஆண்டி தான் நம்ம செங்லாங்கோட அம்மா. இவங்க பேர் வந்து டிங்கு. செங்லாங்க்கு வந்து அவங்க அப்பா கிடையவே கிடையாது. அதாவது நம்ம கிளாஸ்ல ரொம்ப நல்லா படிக்கும்ல எப்போ பார்த்தாலும் எல்லா மேம் நல்ல பேர் எடுத்துட்டு அப்புறம் இருக்கிற டிராஃபிஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்குங்களா அந்த மாதிரி ஒரு கேட்டகிரி தான் நம்ம செங்லாங்க. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம சியாஜுவை காட்டுறாங்க. ஸோ வீட்டில் சியாஜுக்கும் ஜாஸுக்கும் ஒரே ரூம் கொடுத்துருவாங்க. போய் இந்த குட்டி பிசாசு கூட ரூம் ஷேர் பண்ணணுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு முறைச்சிட்டே இருக்க அக்கா எனக்கு ஏதாவது கதை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுறான். கதை தானே ஏதோ நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இந்த போர்வையில போத்தி மூடிட்டு இங்க பாரு இந்த உலகத்துல பேய் எல்லாம் இருக்கு உனக்கு தெரியுமா தெரியாதா அதுவும் நம்ம வீட்டுக்கு வெளியில ஒரு பேய் வந்துச்சு நான் பார்த்தேன் அதுவும் அந்த பேய் வந்து குழந்தைங்களை எல்லாம் சாப்பிடுமாமா ஸோ இப்போ அந்த பேய் வந்து ஜாஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில டார்ச் எல்லாம் அடிச்சுட்டு எப்படியெல்லாம் அவனை பயப்படுத்தலாம் அப்படிங்கிற கேரக்டர்ல இந்த மாதிரி அது உன்னை வேணும்னு கேக்குது உன்னை சாப்பிட அது வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுத்த ஆரம்பிச்சாரா. இதை கேட்டு ஜாஸ் வந்து ஐயோ அம்மா அக்கா என்ன பயப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் குடுகுடுன்னு ஓட ஆரம்பிச்சாரா. ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலைல கேட்டாங்க. சியாச்சு படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க அம்மா வந்து எந்திரி ஸ்கூலுக்கு டைம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா ஐயோ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடகடன்னு எதிர்த்து கிளம்பி கொடுக்கணும்னு ஓட ஆரம்பிச்சாரா. லூசியா செங்லாங் படிக்கிறாங்களா அதே ஸ்கூல்ல தான் அதே கிளாஸ்ல இவளுக்கு கிளாஸ். சார் உள்ள கூட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க இருக்கவங்களாம் யார் இந்த பொண்ணு புதுசா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்களாம் ஒரு மாதிரி வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. சார் உள்ள கூப்பிட்டு இங்க பாரு இந்த மாதிரி இந்த பொண்ணு வந்து வேற ஸ்கூல்ல இருந்து இந்த ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணியிருக்கா ஸோ இவ கூட எல்லாமே ஒழுங்கா நல்லா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிச்சாரு. ஸோ இவ்வளவு இருக்கிற எல்லாத்தையும் பார்க்கும்போது அங்க செங்லாங்க இவ்வளவு ஆல்ரெடி பார்த்துருக்காள் அவன் ஆல்ரெடி தெரிஞ்சது யாருன்னு பொண்ணு. ஸோ அப்படி அவர் கையில இருந்த நேம் லிஸ்ட்ல கொடுத்துட்டு இந்த மாதிரி இந்த நேம் லிஸ்ட் பேரெல்லாம் படி ஸோ எல்லாருமே கை தூக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு எல்லாருமே அவளுக்கு ஒபே பண்ணுங்க நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில போயிறாரு. ஸோ இவனும் செங்லாங் அப்படின்னு சொன்னா நம்ம செங்லாங் கை தூக்குறா. ஸோ சியாச்சு அவளை பார்த்துனா ஓகே ஒருத்தரால நமக்கு தெரிஞ்சவன் இருக்காம்பா அப்படிங்கிற மாதிரி
அவளுக்கு ஹாப்பி ஆயிருது. அப்புறம் லெட்டோன்னு ஒரு பேர் படிக்கணும், ஒரு பொண்ணு கை தூக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாவு கை தூக்கி நான் தான் பாவு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேர் இருக்கும் லூ டியோ அப்படின்னு சொல்லி இவ படிக்க எல்லாரும் டக்குன்னு சிரிக்க ஆரம்பிச்சுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பேர் வந்து லூசியோ, இவன் லூ டியோன்னு படிச்சிருவாளா. அப்ப ஜன்னல் வழிந்து ஒரு பேக் பறந்து வந்து இவன் மேல விழுகுமா. இவ பதறி போயிடுறா. அப்படியே அந்த பக்கம் வந்து நம்ம லூசி இருக்காளா, அவன் எகிரி குச்சி வந்து உனக்கு என்னோட ஒரு பேரு கூட உனக்கு படிக்க தெரியலையா, வெறும் 2 லெட்டர் தான் இருக்குது, அதே நீ தப்பா படிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்க போய் உட்காந்துறான். ஸோ கரெக்டா சார் வந்து லூசி நீ இன்னைக்கும் லேட்டாடா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் இல்லைங்க சார் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லுவான். டேய் நான் இப்பதான் பார்த்தேன் நீ ஜன்னலுக்கு வந்து எகிரி குச்சி வந்த அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் நீ உட்காருமான்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. ஸோ அந்த பீரியட் முடிச்சு அடுத்த பீரியட் ஸ்டார்ட் ஆகும்போது யாருமே இவகிட்ட பேசுறங்காட்டி ஒரு மாதிரி சைலண்டா உட்காந்துருப்பாளா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து இவள் நோக்கி யாரோ வராங்க. வேற யாரு கிடையாது, அந்த லெட்டோன்னு ஒரு பொண்ணு சொன்னல, அந்த பொண்ணு தான் வந்து இந்த மாதிரி என்னோட பேர் வந்து லெட்டோ அப்படிங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுக்குறா. ஸோ இவளும் என்னோட பேர் சியாஜோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒரு நல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. ஸோ வான அவனுக்கு ஸ்கூலை சுத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போகும்போது இவங்க 2 பேரும் போயிட்டே இருக்கும்போது கரெக்டா யாரோ வந்து சியாஜோ வந்து பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி இருக்குது. அது வேற யாரும் கிடையாது, நம்ம லூசி இருக்கால, அவன் தான் போய் இழுத்துட்டு போய் இடத்துல லாக் பண்ணிருக்க. தள்ளி போட என்னடா எதுக்கு என்ன பயப்படுத்துற அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயா எச்சி அப்படின்னு சொல்லிட்டு இவ ட்ரெஸ் மேலேயே தொடச்சு விட்டுட்டு என்னது நான் உன்னை பயப்படுத்தினா, இங்க பாரு உன்னை பார்த்து இந்த ஊரே பயந்துட்டு இருக்குது, நான் உன்னை பயப்படுத்தினா அப்படின்னு சொல்லிக்க, அப்புறம் எதுக்கிட்ட என்ன கூட்டு வந்தேன் அப்படிங்கிற சொல்ல வேற கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாரு, அதாவது எனக்கு அடிபட்டுச்சுல, அது வந்து இந்த ஸ்கூல்ல இருக்கிற ஒரே ஒருத்தனை தவிர வேற யாருக்குமே தெரியாது, எங்கேயாவது நீ யாருக்கிட்டயாவது சொன்ன அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி லூசி ஒரு மாதிரி மிரட்ட, ஓ அந்த கிராக்கர்ஸா, கவலைப்படாத நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லிடுறா. ஸோ இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக லெட்டோ வந்துருவாளா. ஸோ லூசி அந்த பக்கம் போயிடுவான். சரி வா நான் அவனை சுத்தி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அவங்க 2 பேர் சுத்தி காட்டுறாங்க. ஸோ கட் பண்ணா அப்படியே கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. நம்ம மேம் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்க, சியாஜுக்கு ஐயோ ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருப்பா. ஸோ மேம் கவனிச்சுட்டு லூசி விளையாண்டு இருப்பானா, லூசி இங்க பாரு என்ன பண்ணிட்டு இருக்க கவனிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்க, மேம் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஓ அப்படியா, எங்க இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, ஐயோ எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு, மேம் நீங்க வேற நம்ம கிளாஸ்க்கு புதுசா ஒரு பொண்ணு வந்துருக்குது, அந்த பொண்ணு கிட்ட கேட்டு பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. டேய் நான் சிவனேன்னு தான் இருக்கேன், என்ன ஏன்டா கோத்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சியாஜோ பார்த்துட்டு இருக்கேன். மேம் வந்துட்டு எங்க நீ ஆன்சர் சொல்லுமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவ இருந்துச்சு 0 அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாளா. மேம் வந்துட்டு உனக்கு தெரியலன்னா தெரியல சொல்லு, தப்பு தப்பா சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுறாங்க. இவளுக்கு ஐயோ போய் இவங்க கிட்டலாம் வந்து மாட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு தப்பா சொல்லிட்டு ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. ஸோ அப்படியே கட் பண்ணா பேப்பர் கரெக்ஷன்ஸ் முடிச்சு கொடுக்குறாங்க. ஸோ இவ ரொம்ப கம்மி மார்க் எடுத்திருப்பாளா. ஸோ லெட்டோ தான் பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ணா கெமிஸ்ட்ரி லேப்ல ஏதோ ஒரு பத்திக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இவளுக்கு இந்த புது ஸ்கூல் வந்தங்காட்டிக்கு எதுவுமே செட் ஆகாம ஒரு மாதிரி ஐயோ என்னடா கால் வைக்கிறதெல்லாம் ஒரே பிரச்சனையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ போய் ஹாட் வாட்டர் பிடிச்சிட்டு இருக்கும்போது நம்பி போகுமா, கரெக்டாக அப்போ செங்லாங் வந்து ஆஃப் பண்ணியிருப்பான். பார்த்து கவனம் இங்கே வையே, இங்கே பாரு நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தப்ப, என்ன பிரச்சனை உனக்கு ஏன் இவ்வளோ ஒரு மாதிரி டல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் புது ஸ்கூல்லேருந்து அதாவது என் பழைய ஸ்கூல்லேருந்து இங்கே மாறி வந்திருக்கேன்னா இங்கே இருக்க சப்ஜெக்ட்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பா. அப்படிதான் இருக்கும், ஆனால் கொஞ்ச நாளாக செட் ஆகிடும். ஸோ நீ புதுசாக தானே வந்திருக்க, அதெல்லாம் கற்றுப்பேன் அப்படிங்கிற மாதிரி செங்லாங் தான் சொல்லியிருப்பான். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஃபன்னி பர்சனாக இருக்க, ஸோ அதனால உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி செங்லாங் சொல்லியிருப்பான். ஸோ அது கேட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ 2 பேர் பேசிக்கிட்டே போகும்போது ஆப்போசிட்ல லூசி பால் வச்சு விளையாண்டுருப்பானா. ஸோ இதை பார்க்குற சியாஜ் வந்துட்டு, ஆமா அவனுக்கு புண்ணாச்சுல அது ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி அவன் இப்போ ஓரளவுக்கு ஓகே தான், ஆனால் அவனுக்கு அந்த கேம் ரொம்ப பிடிக்கும், அதனால தான் வந்து விளையாண்டுருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஸோ இப்படி பேசிக்கிட்டே போகும்போது கரெக்டாக ஒரு பையன் தட்டி விட்டு நம்ம சியாஜோ கையில் இந்த சுடுதண்ணி இருக்கல அதை அப்படியே லூசி மேலே கொட்ட ஆரம்பிச்சது. திருப்பி அவன் பெடக்ஸ் மேலே கொட்டி விட்டுருவாளா. ஐயோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிட்டே இருக்க, டே என்னடா சுடுதண்ணி உன் மேலே கொட்டிட்டா அப்படின்னு சொல்லி பாவம் பார்க்க, நம்ம எங்களாங்க வந்து இருடா தொடச்சு வரேன்னு சொல்லி பார்க்க, இல்லை பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சியாஜோ வந்துட்டு நான் பண்ணல அவன் தான் தட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ நீ முதல்ல கொஞ்சம் நேரம் அமைதியாரு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி அங்கிருந்து கோவப்பட்டு கிளம்பிடுறான். போய் நான் திருப்பி இவங்கிட்டே வந்து மாட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருப்பான். ஸோ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நேரம் கழிச்சு செங்லாங் வந்து டேபிள் கடையில் ஃபோன் வச்சு ஒரு மாதிரி கேம் விளையாண்டுருக்கேன். நம்ம ஹீரோனை அவகிட்ட போய் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி கூட்டணும் டக்குனு பயந்து எழுந்திரிச்சிருவானு என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை ஆக்சுவலி லூசிக்கு அடிபட்டுருச்சுல, ஸோ நான் ஒரு ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்தேன், இதை நீ தயவு செஞ்சு அவனுக்கு கொடுத்துறியா அப்படின்னு சொல்லி கேட்க, இதை நான் ஏன் கொடுக்கணும் நீயே கொடுத்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நான் கொடுத்தா அவன் ரொம்ப சத்தம் போடுவானா அதான் உங்ககிட்ட கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த இடத்துக்கு பாவம் வந்துடும். பாவம் வந்து ஐயோ நீ லூசிக்காக ஆயில்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கியோ அப்படின்னு சொல்லி கேட்க, என்னது அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்துடுறான். ஐயோ எல்லாத்துக்கிட்டையும் நான் மாட்டிக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் லூசி பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிடறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ அப்படியே கட் பண்ணா அன்னைக்கு நைட் காட்டாங்க. சியாஜோ வந்து அவங்க முன்னாடி படிச்ச ஸ்கூல்ல எடுத்த போட்டோஸ் அந்த டைரியெல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அதாவது நம்ம ஸ்கூல் முடிச்சு போகும்போது டைரிஸ் எல்லாம் எழுதி கொடுப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் எடுத்து படிச்சு பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிருக்கேன். அவங்க அம்மா வந்து ஆமா ஸ்டடீஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு, ஸ்கூல் ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை எதுவுமே நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுவா. ஏன்னா நல்லா இல்லையா, எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம் நீ என்ன எப்படி சொல்ற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இங்க பாருங்கம்மா நான் என்ன பண்றது, ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் யாரும் ஃபர்ஸ்ட் ரேங்காக எடுத்ததே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிடுவாளா. இப்படி சொல்லிட்டே இருக்கும்
இருக்கும்போது அந்த குட்டி பிசாசு இருக்குல்ல, அதான் இவனோட தம்பி. அவன் குடுகுடுன்னு ஓடியாந்து, "அம்மா இந்த மாரி என் கிளாஸ்லயே நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிடுவான். "உன்கிட்ட யாருமே அத கேட்கவே இல்லடா. நீ ஏன்டா உள்ள வர்ற?" அப்படிங்கிற மாரி ஹீரோயின பார்த்து மறைக்க, "நீ வெரி குட் பாய்டா. நீ நல்லா படிப்பேன்னு எனக்கு தெரியும்" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா வேற அவன பாராட்ட ஆரம்பிச்சுடுறாங்க. சியாச்சுக்கு நமக்கு எதிரி எங்கேயுமே இல்ல, வீட்டுக்குள்ளே தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, "அம்மா நீ ஏன்டா அம்மா கிட்ட இதெல்லாம் சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா நான் உண்மைய தானே சொன்னேன். நான் நல்லா படிச்சேன். அதனால நான் சொன்னேன். நீ முட்டாளாக்கறக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்கேன். "டேய்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுல போய் விளையாட ஆரம்பிச்சாரான். "சரி முதல்ல நீ இந்த ரூம விட்டு வெளில போ" அப்படிங்கிற மாரி சியாச்சு சொல்ல, "இங்க பாரு இது என்னோட ரூம் தான். நம்ம 2 பேத்துக்குமே இந்த ரூம் காமன் தான்" அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பா. "போய் போய் உன்கிட்ட வந்து நான் பேசுறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு, "உன்கிட்ட பேசுறது வேஸ்ட்டுடா" அப்படின்னு சொல்லிட்டு இவ கோவப்பட்டு போய் கடல்ல படுத்துட்டு அந்த டைரி எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருவா. ஸோ இந்த பக்கம் இவன் ஒரு குட்டியா ஒரு பால் மாரி இருக்கு. அந்த பால வச்சு விளையாண்டுருக்க. கரெக்ட்டா அந்த பால் அந்த பெட்டுக்கடியில போய் விழுந்துருது. ஸோ இவனும் மெதுவா போய் அந்த பால எடுத்துலாம்னு சொல்லிட்டு இவள கைய வச்சு எட்டி பார்க்குறான். ஆனா அந்த பால் எடுக்கவே முடியல. ஸோ வெளியில வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இவளோட சியாச்சோனோட ஷூ ஒண்ணு இருக்குமா, சரி ஷூவ வச்சு தள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷூவ வச்சு அந்த கோலி குண்டு மாரி இருக்கு. அத எடுத்துக்க பார்க்கும்போது கரெக்ட்டா அதுல ஒரு ஆணி ஒண்ணு இருக்கும். அந்த ஆணிலேயே பட்டு அந்த ஷூ வந்து 2ஆ கிழிஞ்சிருது. ஐய்யய்யோ! ஷூவ கிழிச்சிட்டோமா, இவ பார்த்தா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மேல ஒரு செல்லோ டேப் இருக்குமா, அத எடுத்து டக்குன்னு அத ஒட்டி, நான் எடுக்கவே இல்ல பார்த்த ஷூ" அப்படின்னு சொல்லி அவ கரெக்ட்டா வச்சுட்டு போயிருவான். ஸோ கட் பண்ணா அப்படியே அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. நம்ம சியாஜுக்கு தெரியவே தெரியாது அவரோட ஷூ வந்து கிழிஞ்சிருக்குன்னு. ஸோ இவ்வளோ அவசரமா உள்ள போகும்போது கரெக்ட்டா கிளாஸ் ரூம் முன்னாடி கரெக்ட்டா வழுக்கிட்டு விழுந்துருவாளா. ஸோ உழுந்த நேரம் என்னமோ தெரியல, லூசியும் பாவம் அங்க தான் இருப்பாங்களா, "ஏய் சியாச்சு விழுந்துட்டியா? இங்க பாரு உன்னோட ஷூ வேற கிழிஞ்சு போச்சு" அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கேன். "டேய் முதல்ல கையேட்றா" அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சு சொல்லிட்டே இருப்பாளா. கரெக்ட்டா அந்த இடத்துக்கு செங்லாங் வந்து, "டேய் வாங்கடா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவான். "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு லூசு சொல்ல, "நீ முதல்ல என்ன தொடாத தள்ளி போ" அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சு சொல்லிட்டே இருக்க. சரி அவன விட்டுரு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் வந்து கை கொடுத்து தூக்குவான். ஸோ அதோட இந்த எபிசோட் முடியுது. ஆக்சுவலி எனக்கு இந்த ஒரே எபிசோட்ல இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எல்லாமே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then bye from Sellu Voice Over. Tata bye bye.